எல்லாம் இன்பமயம். வாய்ஸ் ஆஃப் ஈஜிஆரிலே நாம் சிலவற்றை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பக்தி மார்க்கமாக நாம் சில சிந்தனைகளை சொல்ல விழைகின்றோம். திருக்கழுக்குன்றம் அருகாமையில் உள்ள வீராபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஜேஷ்டாதேவி அந்த திருக்கோயிலிலே சமீப காலமாக சிறப்பான பூஜைகள் நடந்து பல்வேறு பக்தர்கள் எல்லாம் அங்கே வந்து தரிசனம் செய்து அம்மனுடைய அருளை பெற்றார்கள். ஒரு சித்த புருஷர் ஜேஷ்டாதேவியின் மீது அதிக பக்தி கொண்டவர் அந்த கோயிலிலே வந்து படப்பிடிப்பு எடுத்து அதை சென்னை ஆர்ட் ஆஃப் இந்தியா என்ற சேனல் ஆஃப் ஆர்ட் என்ற ஒரு சேனலிலே ஒளிப்பதிவு செய்து அது பல மக்கள் பார்க்கின்ற வகையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அவர் ஸ்ரீலஸ்ரீ யானன் எனும் ஒரு சித்புருஷர், ஸ்ரீ மகாகாளி உபாசகர். அவர் ஜேஷ்டாதேவியை பற்றி இதற்கு முன்பு கூட பல வீடியோக்களை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். இந்த திருக்கோயிலிலே அவர் வந்த பிறகு சில பூஜா முறைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் சில மாற்றங்கள் நாங்கள் கடைபிடிக்கிறோம். அதைத் தொடர்ந்து ராப்பசி என்ற ஒரு கொடிய நோயை நாம் விரட்ட வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தினாலே ஜேஷ்டாதேவி திருக்கோயிலிலே ராப்பசி தீர்க்கும் அன்னதான ஒரு திட்டம் கடந்த ஒரு வாரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இரவு 7 மணிக்கு ஜேஷ்டாதேவிக்கு அன்னப்பிரசாதத்தை சமர்ப்பித்து அந்த பிரசாதம் அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றவர்களுக்கு இரவிலே பசியில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை நாங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்துகிறோம். கொடிது என்று சொன்னால் பசியோடு ஒருவன் வாழ்வது மிகவும் கொடிது. அந்த நிலையை நாம் தீர்க்க வேண்டும். அதிலும் இரவிலே பசியோடு உறங்குவது என்பது மிக மிக கொடிது. எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவும் இல்லை என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே எத்தனையோ பேர் அந்த சங்கடத்திலே விழுந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முதல் படியாக ராப்பசி தீர்க்கும் அன்னதான திட்டம் என்ற திட்டத்தை ஜேஷ்டாதேவி திருக்கோயிலிலே துவக்கி இருக்கிறோம். இந்த ராப்பசி தீர்க்கும் திட்டத்திலே பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த திட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஜேஷ்டா, ஜெய் ஜெய் ஜேஷ்டா. எல்லாம்